பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் விசுவாசம் வந்த பின். அதாவது விசுவாசம் வருவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை இருந்த நிலைக்கும் விசுவாசம் வந்த பின்பு நம்முடைய வாழ்க்கை நாம் வாழுகிற அந்த நிலைக்கும் வித்தியாசங்கள் காணப்பட வேண்டும். விசுவாசம் வந்த பின்பு நாம் பழைய மாதிரியே வாழ்க்கை வாழக்கூடாது. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய சித்தத்தின்படி வேத வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை கட்டமைக்கப்படணும். ஒருவேளை விசுவாசம் வருவதற்கு முன்பதாக, ஏன்னா நம்ம பைபிளில் வாசிக்கிறோம் அல்லவா, அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ எங்கும் உள்ள மனிதர் யாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை நம்ம விசுவாசம் நமக்கு வருவதற்கு முன்பு நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருந்திருக்கலாம், வேறு மாதிரி இருந்திருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் விசுவாசம் வந்த பின்பு நான் மறுபடியும் சொல்கிறேன், தேவனுக்கு பிரியமானது, தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றது, வேத வசனத்துக்கு உட்பட்டு தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். இந்த அடிப்படையில் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் ஒரு மனிதனை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் தியானிப்போம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக. ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிக்கிறேன். 2 நாளாகமும் 5:17. அப்பொழுது நாகமான் ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதி மண் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவது இல்லை. நன்றாய் கவனிங்கள். நாகமானுடைய வாயில் வந்த வார்த்தையை பாருங்க. நாகமான் ஒரு சீரியா தேசத்தான், சீரியாவின் படைத்தலைவன். ஆனாலும் அவர் குஷ்டரோகியாக இருந்தார். இது நமக்கு தெரியும். ஆண்டவரை விசுவாசிக்காத, ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்து விசுவாச வாழ்க்கை வாழாத நாகமானுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக வல்ல பெரும் காரியம் செய்கிறார். உடல் முழுவதும் குஷ்டரோகியாய் இருந்த அந்த நாகமானுக்கு ஆண்டவர் பரிபூர்ண விடுதலையை தருகிறார். இப்பொழுது குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்ட நாகமான், இப்பொழுது அவருக்கு ஒரு காரியம் தெரிகிறது. இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை அல்லாமல் வேறு ஒரு தெய்வமும் இல்லை. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒரு இரட்சகர் இல்லை. இப்போ நாகமானுடைய அந்த வார்த்தை நீங்க பாருங்களா. நான் 15ஆம் வசனம் படிக்கிறேன். 15ல் அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். என்ன வார்த்தை பாருங்க. இப்போ அவர் அறிஞ்சுக்கிட்டார். எப்படி? இஸ்ரவேலில் இருக்கிற தேவன் தான் தேவன், வேற ஒரு தெய்வம் இல்லை. ஐயா, கர்த்தரை அல்லாமல் வேறு ஒரு தேவன் இல்லைங்க. அதாவது நல்லா புரிந்து கொள்ளுங்க. பைபிள் ரொம்ப அழகா சொல்லுதுங்க. வானத்திலும் பூமியிலும் தேவர்கள் உண்டு, ஆனா தேவன் ஒருத்தர் தான். அதே போல வானத்திலும் பூமியிலும் கர்த்தாக்கள் உண்டு, ஆனா கர்த்தர் ஒருவர் தான். இன்றைக்கு தேவர்களை மற்றவங்க கடவுள்னு சொல்றாங்க. அது கடவுள் கிடையாது, அது தேவர்கள், அது வேற. அந்த தேவர்கள் யாருன்னா வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டவர்கள், அவர்கள் தான் தேவர்கள். தேவர்களை தெய்வம், கடவுள் என்று மற்றவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் வேதம் மிக தெளிவா சொல்கிறது, தேவர்கள் தேவன் அல்ல, தேவன் ஒருவரே. கர்த்தாக்கள் நிறைய இருந்தாலும் கர்த்தர் ஒருவரே. வேதம் மிக அழகா சொல்லுது. அப்போ இந்த புரிதல் நாகமானுக்கு வருகிறது. ஏனென்று சொன்னால், அவரு இதுக்கு முன்னால அவர் அந்நிய தேவர்களுக்கு பலியிட்டார். அவர் தேவனுக்கு பலியிடல, தெய்வத்துக்கு பலியிடல, அந்நிய தேவர்களுக்கு பலியிட்டு கொண்டு வந்தவர் சொல்றாரு. இப்போ அவருக்குள்ள விசுவாசம் வந்துட்டு, நாகமான் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை கண்டதனால, அற்புதத்தை பெற்று கொண்டதனால நாகமானுக்குள்ள விசுவாசம் வந்துருச்சு. இப்ப விசுவாசம் வந்த நாகமான் சொல்றாரு, இனி கர்த்தருக்கே அல்லாமல்
வேறு தேவர்களுக்கு நான் என்னுடைய சர்வாங்க தகனத்தை செலுத்த மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ விசுவாசம் வந்த பின்பு ஏற்பட்ட விளைவு என்ன? விசுவாசம் வந்த பின்பு நாகமான் செய்த காரியம் என்னன்னா, நான் கர்த்தரை மட்டுமே துதிப்பேன், அந்நிய தெய்வத்தை கையெடுக்க மாட்டேன், விக்கிரக வழிபாடு செய்ய மாட்டேன், கர்த்தரை அல்லாமல் வேறு ஒருவரையும் நான் வணங்க மாட்டேன் என்று மிக தெளிவான ஒரு தீர்மானத்தோடு இஸ்ரவேலிலிருந்து சீரியாவுக்கு புறப்பட்டு போகிறார். அப்போ நல்லா கவனிங்க, விசுவாசம் வந்த பின்பு என்ன நடக்கணும்? விசுவாசம் வந்த பின்பு ஒரு தீர்மானத்தில் தெளிவாக இருக்கணும், கர்த்தரை தவிர வேற யாரையும் கையெடுக்க மாட்டோம். இது ஒரு சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு எங்கள் கடவுளெல்லாம் கும்பிட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் கடவுளை கும்பிடுவோம், கடவுள்னு சொல்கிற கடவுள் அல்லாததை கும்பிட மாட்டோம். விக்கிரக வழிபாடு செய்யக்கூடாது. கடவுள் ஒருவரே, தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, உலகம் முழுசுக்கும் ஒரே கடவுள் தான். அந்த மதத்துக்கு ஒரு கடவுள், இந்த மதத்துக்கு ஒரு கடவுள்லாம் கிடையாது. இன்னைக்கு மதத்தின் பெயரில் மனுஷன் பிரிக்கிறான். மதத்துக்கு ஒரு கடவுள் இருக்குன்னு நிறைய பேர் நம்புறாங்க. அதான் பெரிய கொடுமையா இருக்கு. எப்படி மதத்துக்கு ஒரு கடவுள் இருக்கு, ஜாதிக்கு ஒரு கடவுள் இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. அதான் வேதனையா இருக்கு. படித்தவர்கள் கூட, பட்டம் பெற்றவர்கள் கூட, அறிவு படைத்தவர்கள் கூட, ஆபீஸ்ல வேலை பார்க்கிறவங்க கூட, உயர் பதவியில் இருக்கிறவங்க கூட மதத்துக்கு ஒரு கடவுள் இருக்குன்னு நம்புறாங்க. அதான் கொடுமையிலும் கொடுமை. இவர் ஒரு பெரிய ஆபீசர் தான். யாருன்னா படைத்தலைவன், ஒரு பெரிய வீரன். அவருக்கு இப்பதான் புத்தி வருது, ஆகா இல்லை இல்லை, தேவர்கள் வேற தேவன் வேற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இனி நான் தேவர்களுக்கு பலியிட மாட்டேன், தேவனுக்கு பலியிடுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசம் வந்த பின்பு நாகமான் விக்கிரகத்தை விட்டு விலகி ஜீவனுள்ள ஒன்றான மெய் தெய்வத்தை வழிபடுவேன் என்று தீர்மானம் எடுத்தது மாத்திரமல்ல, அவரையே வழிபட்டார். இதுதான் விசுவாசம் வந்த பின்பு நடக்கிற காரியம். விசுவாசம் வந்த பின்பு ஒரு மனிதன் கர்த்தரை தவிர வேறு யாரையும் கையெடுத்து வணங்க மாட்டான். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. நாளைக்கு இன்னொரு ஆளை பார்ப்போம். God bless you.